Hi guys, welcome to Study with Scarlett YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நீட் 2019 ஓட பயாலஜி பேப்பரை நம்ம தமிழ்ல சால்வ் பண்ண போறோம். ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு 1 to 45 கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணிட்டோம். நம்ம இந்த வீடியோவில் 46 to 90 கொஸ்டின் வரைக்கும் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ 1 to 45 கொஸ்டின் யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க, மேலே காட்டுறேன். ஓகே, யா. அண்ட் தென் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புது புது வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். ஓகே, யா. ஸோ கொஸ்டின் நம்பர் 46 பார்த்தீங்கன்னா கன்சிடர் த ஃபாலோயிங் ஃபீச்சர்ஸ். 3 ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. Organ system level of organization, bilateral symmetry, true ciliates with segmentation of the body. Select the correct option of animal groups which possess all the above characteristics. ஸோ இந்த 3 கேரக்டரிஸ்டிக்குமே பொசஸ் பண்ணி எந்த அனிமல் குரூப் இருக்குங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாலே நம்மளுக்கு எதெல்லாம் தான் கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா annelids, arthropods, chordata and mollusk. ஸோ இது மூணையுமே கம்பேர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 2 க்ரைட்டீரியா நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா ட்ரூ சிலோமேட்ஸ் வித் செக்மெண்டேஷன். ஸோ செக்மெண்டேஷன் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அனலிட், ஆர்த்ரோபோட், கார்டேட்டாலாம் 3ல் மட்டும் தான் இருக்கும், மொலஸ்கால இருக்காது. ஸோ இந்த ஆப்ஷன் கிடையாது, இந்த ஆப்ஷன் கிடையாது, இந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ ஆப்வியஸ்லி ஆன்சர் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் நம்பர் 1. ஓகே, annelid arthropodல நம்மளுக்கு it is there, but chordata some chordates have segmentation in their body. So the correct answer for question number 46 is option number 1. Okay, yeah. Next question number 47 பார்த்தீங்கன்னா, under which of the following condition will there be no change in the reading frame of following mRNA? ஸோ எந்த கண்டிஷனில் ரீடிங் ஃப்ரேம் சேஞ்ச் ஆகாதுன்னு கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டினுக்கு பாருங்கள் ஆன்சர். இன்சர்ஷன் ஆஃப் G at 5th பொசிஷன். ஸோ 1 2 3 4 5 5th பொசிஷனில் ஒரு G இன்சர்ட் பண்ணால் ஆப்வியஸ்லி there will be change in the reading pattern because additionally ஒரு கோடான் வந்துடும். அண்ட் டெலிஷன் ஆஃப் G from 5th பொசிஷன். ஸோ 1 2 3 4 5 இந்த Gயை நம்ம எடுத்துட்டாலும் நம்மளுக்கு ரீடிங் பேட்டர்னில் சேஞ்ச் வரும். பிகாஸ் AAC அண்ட் AGC வந்து உங்களுக்கு ACGயாக மாறிடும். ஸோ உங்களுக்கு ரீடிங் பேட்டர்ல ஆப்வியஸாக ஒரு சேஞ்ச் இருக்கும். அண்ட் இன்சர்ஷன் ஆஃப் A and G at 4th and 5th பொசிஷன். ஸோ 1 2 3 4 ஸோ அனதர் A. ஸோ உங்களுக்கு AAGயாக மாறிடும், விச் இஸ் தட் இஸ் AGC வந்து AAGயாக மாறிடும். அப்போ ஆப்வியஸ்லி there will be a change. ஓகே, ஸோ இதனால தான் உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் நாட் தி ஆன்சர். பட் லாஸ்ட் இது பார்த்தீங்கன்னா GGUவை 7th 8th and 9th பொசிஷனில் இன்சர்ட் பண்ணணும். ஸோ இதை நம்ம அரேஞ்ச் பண்ணால் AAC AGC வெயிட் GGU followed by GCU and AUU. Okay, so இது வரும். அண்ட் 5th பொசிஷன் 1 2 3 4 5th பொசிஷனில் 7 8 9th பொசிஷன். ஓகே, ஸோ 7 8னா 9னா இந்த 3 பொசிஷனில் GCUக்கு பதிலாக GGU. ஓகே, ஸோ டெலிஷன் ஆஃப் GGU ஃப்ரம் 7th 8th பொசிஷன். ஸோ நாட் திஸ். ஓகே, ஸோ GGUவை டெலீட் பண்ணணும். ஸோ இந்த கோடான டெலீட் பண்ணிட்டா என்ன ஆகும்னா you will be getting AAC AGC GCU AU. So deletion nadakila essentially stop order, so no change will be there in the reading frame. So option is correct answer is option number 4. Okay, yeah, so this is the correct answer for question number 4. Okay, yeah. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 48 பார்க்கலாம். ஸோ கொஷின் நம்பர் 48 பொறுத்த வரைக்கும் செலக்ட் தி கரெக்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. 8th 9th and 10th pairs of the ribs articulate directly with the sternum. Okay, ஸோ இதில் கொஷின் வந்து ரிப்பை வச்சு ரிப் கொஷின். ஓகே, ஸோ ரிப்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ரிப்ஸை பற்றி பார்த்துட்டு இருந்தலாம். ரிப்ஸ் எவ்வளோ இருக்குன்னா there are 12 pairs. ஓகே, ஸோ 12 pairs அப்படின்னா 24 ரிப்ஸ் இருக்குது. ஸோ 12 pairs of rib இருக்குது. அண்ட் அதில் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 7 pairs 1 to 7 pairs நம்ம ட்ரூ ரிப்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ட்ரூ ரிப் ரீசன் வந்து இட் இஸ் டேரக்ட்லி அட்டாச்டு டு த ஸ்டெர்னம். ஓகே, ஸ்டெர்னமோட இது அட்டாச் ஆகிருக்கு. ஸோ அப்படி பார்த்தா ஃபஸ்ட்டு பாயிண்ட் 8th 9th 10th டேரக்ட்லி அட்டாச் டு த ஸ்டெர்னம். அப்போ நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் இஸ் ஆப்வியஸ்லி ராங். ஓகே, யா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 8 9 10 8 9 10th rib என்ன ஆகுனா it is joined with the 7th rib. so 7th ribோட join ஆயிருக்கு. ஓகே, and so 7th ribோட join ஆயிருக்கனால it is called as false ribs or vertebrochondral ribs. okay, so 7th ribோட join ஆயிருக்கு, that is sternumோட join ஆயிருக்காது, but vertebraவோட join ஆயிருக்கும். but first 7 ribs தான் both sternum and vertebraவோட join ஆயிருக்கும். அண்ட் 11 and 12th ரிப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இட் இஸ் நாட் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் இட் இஸ் அ ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ரிப்ஸ். ஃப்ரீ ஃப்ளோட்டிங்னு சொல்லலாம், ஆர்எல்ஸ் தே ஆர் த ஃப்ளோட்டிங் ரிப்ஸ்னு சொல்லலாம். ரீசன் வந்து தே ஆர் நாட் கனெக்டட். ஓகே, ஸோ வென்ட்ரல் டைரக்ஷனில் இட் இஸ் நாட் கனெக்டட், ஸோ இட் இஸ் அ ஃப்ரீ ஃப்ளோட்டிங். ஸோ 11th and 12th pairs of the ribs are connected to the sternum. ஓகே, ஸோ வென்ட்ரல் சைட் கனெக்ட் ஆகிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. the help of hyaline cartilage, it is not connected to the sternum. ஸோ செகண்ட் ஆப்ஷனும் உங்களுக்கு ராங். நெக்ஸ்ட் பாருங்கள், each rib is a flat thin bone and all the ribs are connected dorsally and to the thoracic vertebra
vertebrae and ventrally to the sternum. Okay, so ribs வந்து நம்மளுக்கு vertebrae and sternum ஓட connect ஆயிருக்கு, dorsally vertebrae and ventrally sternum, but all the ribs இல்ல, first 7 pair தான் connect ஆயிருக்கு. So இந்த ஆப்ஷனும் wrong. And fourth option பார்த்தீங்கன்னா there are 7 pair of vertebrosternal. So vertebrosternalனா vertebrae-ஓடையும் connect ஆயிருக்கு, sternum-ஓடையும் connect ஆயிருக்கு. So first 7 pairs is obviously connected. Okay, so this is correct. And 3 pairs of vertebrochondral. So vertebrochondral-na vertebra 8th 9th 10th pair நம்ம false ribs or vertebrochondral னு சொல்லுவோம். Reason வந்து it is not connected to sternum. And 2 pairs of vertebral ribs because it is last 2 pairs 11th 12th of free floating ribs and அது sternum-ஓட connect ஆகல. Okay, so vertebrochondral ribs என்னன்னா chondrum. Okay, so the 7th rib-ஓட it is connected. Okay, so rib பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 and the 8th 9th 10 வந்து the 7th rib-ஓட ஜாயின் ஆயிருக்கு and 11th and 12th rib வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஃப்ளோட்டிங்காக இருக்குது. அண்ட் இங்கே ஃப்ராண்ட்டில் வந்து உங்களுக்கு ஸ்டெர்னம் இருக்கும். ஸ்டெர்னமோட ஃபஸ்ட்டு 8 ரிப்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 10 ரிப்ஸ் வந்து ஸ்டெர்னமோட ஃபஸ்ட்டு 7 ரிப்ஸ் வந்து ஸ்டெர்னம் அண்ட் வெர்டிபிள் காலமோட கனெக்ட் ஆகிருக்கும். பட் 8th 9th 10th ரிப்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டெர்னமோட கனெக்ட் ஆகிருக்காது, ஃபாலோட் பை தட் 11th and 12th ribs also. So the correct answer for question number 48 is option number 4. Okay, yeah. Next பார்த்தீங்கன்னா question number 49. The shorter and longer arms of a submetacentric chromosomes are referred to as. Okay, so yeah, so நம்ம எந்த குரோமோசோமே எடுத்தோம்னாலே 2 arms இருக்கும். Okay, so each chromosome has 2 arms are there. Okay, so 2 arms are there. அதில் என்னெல்லாம் இருக்கும்னா 2 arms இருக்கும், P and Q. So P arm and Q arm, and the P arm வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா it is the shorter arm and Q is the longer arm. So ரெண்டு இதையும் கம்பேர் பண்ணல, P will be shorter and Q will be longer. So இதில் என்ன ஆன்சர்னா P arm and Q arm respectively, that is the shorter is P வந்து Q வந்து longer. Okay, so that's it. 49th question நம்மளுக்கு முடிச்சாச்சு. Next 50th question பாருங்க, xylem translocates. So this is a direct question from NCERT, very very good question னே சொல்லலாம். Because NCERTல நீங்கள் ரீட் பண்ணியிருக்க மாட்டீங்க, ஒரு பேஜ் அந்த பேஜில் அப்பர் பார்ட்டில் கொடுத்துருப்பாங்க சைலம் என்னதெல்லாம் டிரான்ஸ்லோகேட் பண்ணுதுன்னு. நம்மளுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சது வாட்டர் அண்ட் மினரல் சால்ட். ஓகே, ஸோ வாட்டர் அண்ட் மினரல் சால்ட், பட் apart from this, xylem also transports organic nitrogen and hormones. Okay, so the correct answer for question number 50 is option number 4. Okay, yeah. Next நம்ம question number 51 பார்க்கலாம். Persistent nucellus in the seed is known as. Okay, so this is a direct question from NCERT. Persistent nucellus என்னன்னா it is perisperm obviously. So xylem வந்து அந்த whole and testa tegmen வந்து inner seed coat. Okay, so tegmen வந்து inner seed coat and chalaza என்னன்னு பார்த்தீங்கன்னா opposite to the funicle இருக்கும்ல, so that அந்த above part. Okay, அந்த ovule structureல மேலே இருக்கும்ல, so this is the chalaza and perisperm வந்து persistent nucleus. perisperm உங்களுக்கு எதுலலாம் இருக்கும்னா it is present in black pepper. Okay, so black pepper and beet. Okay, so இது ரெண்டுலயுமே நீங்க you can see perisperm. Okay, so that's it. This is question number 51 followed by நம்ம next question number 52 பார்க்கலாம். Okay, yeah. Question number 52 பார்த்தீங்கன்னா match. So you have to match the column 1 with column 2. எது மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கணும். ஓகே, யா. ஸோ பாருங்க, saprophyte symbiotic association of fungi with plant and roots. So this is wrong. So saprophyte பொறுத்த வரைக்கும் saprophyte என்ன பண்ணுன்னா that organism live on dead organic matter and help in their decomposition. So dead organic matter, ஒரு டெட்டான organic matterோட they live and they help in the decomposition. Okay, so parasite பொறுத்த வரைக்கும் ஒரு host depend ஆகிருக்கும். Okay, so that live on the other plants and animals. ஒரு பிளான்ட் ஏதாச்சும் ஒரு அனிமல் ஏதாச்சும் டிபெண்ட் ஆகி அண்ட் அதிலிருந்து நியூட்ரிஷன் டிரைவ் பண்ணி வாழ்ந்த ஆர்கானிசம் பேர் தான் parasite. பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, decomposition of dead organic material. So this is also wrong. Lichens living on living plants or animals. Also this is also wrong. Lichens is the association between fungi and algae. Okay, so symbiosis, symbiotic association between fungi and algae. And last பார்த்தீங்கன்னா mycorrhiza. So mycorrhiza is also an example for symbiotic association, but it is an association with another mycorrhiza. Okay, symbiotic fungi and plant roots. Okay, so symbiotic fungi with plant roots. Okay, so symbiotic fungi with plant roots. Okay, so you have to match. Okay, so fungi and plant roots. I'm sorry, I thought this was இந்த இதில் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டேன். ஸோ பட் நம்ம இப்போ இங்கே மேட்ச் பண்ண மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் நாட் ராங். யா. ஸோ இதை நம்ம மேட்ச் பண்ணோம்னா என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா saprophytes வந்து decomposition of dead organic materials. ஸோ this is the answer. And parasite வந்து உங்களுக்கு living on living plants because it is a host. And lichens வந்து symbiotic association with algae and fungi. mycorrhiza fungi with plant roots. Okay, ஸோ இதை நம்ம மேட்ச் பண்ணோம்னா ஆப்ஷன் நம்பர் ஏக்கு வந்து 2, பி பார்த்தீங்கன்னா this is option 3, and சி பொறுத்த வரைக்கும் it is 1. I'm sorry, சி பொறுத்த வரைக்கும் it is 4 and டிக்கு வந்து 1. ஸோ இதோட எது மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, we can wait and see which is the correct answer. Okay, I hope you will be guessing that
Yeah, the correct answer for question number 52 is, இந்த ஆன்சர் எதுக்கு மேட்ச் ஆகுதுங்கிறத நல்லா பாருங்கள். ஸோ விச் இஸ் மேட்சிங் வித் தட் ஆப்ஷன் நம்பர் 4, A2, B3, C4 and D1. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, அண்ட் நான் அந்த ஆப்ஷன் பார்க்கல, ஸோ அதனால நான் சொல்லிட்டேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இப்படி தான் அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நம்பர் 53 பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேன் பி யூஸ்ட் அஸ் அ பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட் இன் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் பிளான்ட் டிசீஸ். ஓகே, ஸோ பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட் எதாக இருக்கலாம், எதை யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இட் இஸ் ஆப்வியஸ்லி ட்ரைகோடர்மா. ட்ரைகோடர்மா வந்து இட் இஸ் அ பயாலஜிக்கல் கண்ட்ரோலிங் ஏஜென்ட்னே சொல்லலாம். பிகாஸ் இது என்ன ஒரு ஃபங்கஸ்னே சொல்லலாம். ட்ரைகோடர்மா பாலிஸ்பெரம் இஸ் அ ஃபங்கஸ். அண்ட் இது என்ன செய்யணும்னா growth அண்ட் பேத்தஜனில் இருக்க இன்ஃபெக்ஷனை ரெடியூஸ் பண்ணும். பை இட் இஸ் என்சைம் செக்ரீட் பண்ணி ரெடியூஸ் பண்ணும். ஓகே, ஸோ அனமினா வந்து இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஒரு சிம்பயோட்டிக் ஆர்கானிசம்ஸ். அண்ட் குளோரெல்லா வந்து உங்களுக்கு இட் இஸ் green algae. Okay, so it is for protein. And lactobacillus is for converting milk into curd. Okay, so this is a bacterium. But biocontrolling agent is obviously trichoderma. So option number 1 is correct for 53rd question. Next 54 question pathina, what would be the heart rate of a person if the cardiac output is 5 liter? Okay, 5 liter. And ventricles of the end of the systole is 100 liter and the end of the ventricular systole is 50 ml. Okay, so நம்மளுக்கு இந்த இதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா தேவை. ஓகே, ஸோ அந்த ஃபார்முலா என்னன்னா cardiac output. Okay, so cardiac output is equal to heart rate into stroke volume. Okay, so heart rate into stroke volume. Okay, so இதில் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா what is the heart rate கேட்டிருக்காங்க. So we need to find the heart rate. So heart rate கண்டுபிடிக்கிறதுக்கு you have to just divide. So heart rate is equal to cardiac output divided by the stroke volume. Okay, so cardiac output நம்மளுக்கு இருக்கு, but we don't know the stroke volume. So stroke volume is obviously the ventricular diastole, end of the diastole minus systole. So diastole minus systole, which is 100 minus 50. So 100 minus 50 வந்து உங்களுக்கு 50. Okay, so 50 ml. Note that stroke volume உங்களுக்கு 50 ml இருக்கு and cardiac output உங்களுக்கு 5 லிட்டர்ல இருக்கு. So liter you have to convert it into milliliter. So 1 liter is equal to 1000 milliliter. So 5 into 1000, which is 5000 ml. Okay, so 5000 ml is the cardiac output. And heart rate கண்டுபிடிக்கிறதுக்கு just we have to divide. So cardiac output is 5000 and stroke volume உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 50. So 0 gets cancelled and 500 divided by 100, 5 is 100. So answer is 100. Okay, so cardiac output ஓட answer வந்து உங்களுக்கு 100 ml is the answer for the heart rates and not cardiac output. Heart rate வந்து உங்களுக்கு 100 ml வராது because ml gets cancelled. So heart rate is 100. That's it. Okay, 100 beats per minute. Okay, so heart rate is 100 beats per minute. எப்படி ஃபார்முலானா cardiac output is equal to heart rate into stroke volume and heart rate is equal to cardiac output divided by stroke volume and stroke volume you have to subtract 100 minus 50 and எல்லாமே ஒரே யூனிட்ல இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, next 55th question பார்த்தீங்கன்னா protocol did aim for reducing emission of chlorofluorocarbons in the atmosphere. So chlorofluorocarbons in the atmosphere obviously என்னன்னா it is chlorofluorocarbon is related to ozone depletion. Okay, so ozone layer depletion. அப்போ இதெல்லாம் நம்ம ozone layer depletion சேவ் பண்ணதுக்கு எந்த protocol-னா it is obviously Montreal protocol. Okay, so Montreal protocol தான் it is used for the ozone layer depletion and in the year பார்த்தீங்கன்னா 1987. Okay, so 1987 that is ozone layer depletion of the substance chlorofluorocarbons release பண்ற substance reduce பண்றதுக்கு இந்த treaty or இந்த protocol sign பண்ணாங்க. Okay, yeah, next நம்ம question number 56 பார்க்கலாம். Polyblend is the fine powder of recycled modified plastic has proved to be good material for. Okay, so polyblend பொறுத்த வரைக்கும் the plastic வச்சு mix பண்ணி நிறைய இது யூஸ் பண்ணிருக்காங்க. It was initiated by Ahmad Khan of Bangalore. Okay, so Ahmad Khanங்கிற ஒரு person பெங்களூர்ல வந்து he used this technology to manufacture something. ஸோ அதில் என்னதுன்னா பிட்டுமன்கிற ஒரு சப்ஸ்டன்ஸை பிளாஸ்டிக்கோட கோட் பண்ணி பாலிமர் வச்சு கோட் பண்ணி he used that. ஓகே, ஸோ அந்த இதை வச்சு கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின். அண்ட் அந்த பிளாஸ்டிக்கை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பிளாஸ்டிக் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா இட் இஸ் சாக்ஸா ஃபர்டிலைசரா ரோடா பைப்பா. ஸோ த ஆன்சர் இஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரோட். ஓகே, ஸோ அந்த ரோட் இஸ் பிட்டுமன் இஸ் மிக்ஸ்டு வித் பிளாஸ்டிக். ஓகே, அண்ட் அதை பைண்ட் பண்ணி அக்ரிகேட் பண்ணி இது பண்ணிருக்காங்க அண்ட் ரோஸ்ட் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரோட்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, யா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 57. விச் ஆஃப் த ஃபாலோயிங் கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்ஸ் டூ இன்வால்வ் அ ரோல் ஆஃப் ஹார்மோன். ஓகே, ஸோ ஒரு 3 மெத்தட் கொடுத்துருக்காங்க கான்ட்ரசெப்டிவ் மெத்தட். அதில் எந்தெந்த மெத்தட்கெல்லாம் ஹார்மோனோட இன்வால்வ்மெண்ட் இருக்குங்கிறத தான்
கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த மெத்தட் என்னென்னங்கிறத பார்க்கலாம். தட் இஸ் ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து லாக்டேஷனல் அமெனோரியா பில்ஸ் அண்ட் எமர்ஜென்சி கான்ட்ரசெப்டிவ். ஓகே, ஸோ லாக்டேஷனல் அமெனோரியாங்கிறது நான் என்னதுன்னா இட் இஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் மென்ஸ்ட்ரேஷன் டியூரிங் தட் ஒரு ஓவல்யூஷன் லாக்டேஷன் பார்ச்சுரேஷனுக்கு ஆஃப்டரில் லாக்டேஷன் பீரியடில் ஒரு சர்டன் பீரியடில் மென்ஸ்ட்ரேஷன் ஆஃப்டர் மென்ஸ்ட்ரேஷன் வந்து ஆப்சென்ட்டாக இருக்கும் டியூ டு த ஹார்மோன் ப்ரோலாக்டின். ஓகே, ஸோ ப்ரோலாக்டின் ஹார்மோனோட ஆக்டிவிட்டினால menstruation will be absent. Okay, so this is also hormonal. And pills பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எமர்ஜென்சி கான்ட்ரசெப்டிவ் பில்ஸில் உங்களுக்கு ஒரு பில் இருக்கும் தட் இஸ் LNG 20 லெவனோஜெஸ்ட்ரால் 20. ஸோ லெவனோஜெஸ்ட்ரால் 20 வந்து this is also in contraceptive device and இந்த கான்ட்ரசெப்டிவ் டிவைஸில் வந்து எமர்ஜென்சி கான்ட்ரசெப்டிவ் வந்து லெவனோஜெஸ்ட்ரால் 20 is used. and pills பொறுத்த வரைக்கும் ஸோ பில்ஸ்லையும் you are using ஹார்மோன் ப்ரோஜெஸ்ட்ரான் அண்ட் ஈஸ்ட்ரோஜன் காம்பினேஷனை தான் உங்களுக்கு பில்ஸாக கொடுக்காங்க. ஸோ இது மூணுலையுமே ஹார்மோனோட இன்வால்மெண்ட் இருக்குது. ஸோ த கரெக்ட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 57 இஸ் ஆப்ஷன் நம்பர் 1. ஓகே, யா. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்கள், ட்ரக் கால் ஹெராயின் இஸ் சிந்தசைஸ்டு பை. ஓகே, ஸோ ஹெராயின் ட்ரக்கை எதுலேருந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த கொஸ்டினும் இட் இஸ் டைரக்ட்லி ஃப்ரம் தி NCERT. ஓகே, ஸோ இந்த கொஸ்டினில் இந்த கொஸ்டின் பேப்பரில் மோர் தென் 80 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இட் வில் பி டைரக்ட் ஃப்ரம் NCERT. ஓகே, யா. ஸோ ட்ரக் கால் ஹெராயின் இஸ் சிந்தசைஸ்டு பை மெத்தைலேஷன் ஆஃப் மார்ஃபினா, அசைட்டைலேஷன் ஆஃப் மார்ஃபினா, கிளைகோசைலேஷன் ஆஃப் மார்ஃபினா, நைட்ரேஷன் ஆஃப் மார்ஃபினா. ஸோ மார்ஃபின் இஸ் தேர். மார்ஃபினோட எதை ஆட் பண்ணணும்? மெத்தைலா, அசைட்டைலா, கிளைகோசைலா, நைட்ரேஷா. ஓகே, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் acetylation of morphine. Okay, so this is a direct question from NCERT. Human health and diseasesல drugs பற்றி இருக்கும்ல, ஸோ அதில் மார்ஃபைன் பற்றி கொடுத்துருக்கையில உங்களுக்கு எப்படி சிந்தசைஸ் ஆகுது ஹெரோயின்ங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஓகே, அந்த பாட்டை போய் ரீட் பண்ணி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அதை. And next question number 59 பார்த்தீங்கன்னா which of the following passive gases is mainly responsible for greenhouse effect. okay, so greenhouse effectக்கு நம்ம என்னென்ன கேஸ் ரெஸ்பான்சிபிள் கேட்காங்க. ஓகே, ஸோ greenhouse effectக்கு மேஜர் கேஸஸ் என்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு அண்ட் மீத்தேன். ஓகே, ஸோ கார்பன் டை ஆக்சைடு அண்ட் மீத்தேன் தான் நம்மளுக்கு மேஜர் கேஸஸ். ஸோ த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 59th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் நம்பர் 4 கார்பன் டை ஆக்சைடு அண்ட் மீத்தேன். அதுக்கு முன்னாடி இந்த green house gassesனால குளோபல் வார்மிங் நடக்குது. ஸோ குளோபல் வார்மிங்னால டெம்பரேச்சர் எவ்வளோ டிகிரி செல்சியஸ் low ஆகுதுன்னா -18 degree Celsius. So this is also a notable point. Okay, yeah. Next question number 60 பாருங்க, which of the following muscular disorders is inherited. So this is also a direct question from NCERT. ரீசன் வந்து இந்த கொஸ்டின் வந்து மஸ்குலர் சிஸ்டம் கொஸ்டின் இருக்கலாம். ஸோ லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட்டில் டிசார்டர்ஸ் ஆஃப் மஸ்குலர் சிஸ்டம்ல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. வாட் இஸ் டெட்டானி, வாட் இஸ் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி, வாட் இஸ் மைஸ்தீனியா கிரேவிஸ். ஓகே, ஸோ இந்த இது கொடுத்துக்க மாட்டாங்க நினைக்கிறேன் பொட்டியூலிசம். அண்ட் டெட்டானி பொறுத்த வரைக்கும் ஒரு ரேபிட் மசிலில் உள்ள ஒரு ஸ்பாசம். ஓகே, அண்ட் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி. ஸோ மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் அன் இன்ஹெரிட்டபிளாக இட் இஸ் பாசிட்டிவ் ஒரு ஜென்ரேஷன் ஜெனட்டிக்னே சொல்லலாம். ஓகே, ஸோ இன்ஹெரிட்டட். அண்ட் மைஸ்தீனியா கிரேவிஸ் இஸ் ஆல்சோ மஸ்குலர் டிசீஸ். ஓகே, அண்ட் பட் இட் இஸ் நாட் இன்ஹெரிட்டட். ஸோ த கரெக்ட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 60 இஸ் ஆப்ஷன் நம்பர் 2 மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 61 பார்க்கலாம். Which one of the following equipment is essentially required for growing microbes on a large scale industrial production of enzymes? So enzymes produce பண்ணதுக்கு எது? So this is a question from biotechnology lesson and இதுவும் ஒரு direct question from NCERT னே சொல்லலாம். So large scale produce பண்ணதுக்கு incubator or digester or industrial oven or bioreactor. So correct answer for this question is bioreactor. So bioreactor தான் நம்மளுக்கு யூஸ் பண்ணுதாங்க. Okay, so large quantity இது பண்ணதுக்கு நம்மளுக்கு bioreactor தான் it is used. Okay, so bioreactor is the correct answer for this question. Next நம்ம question number 62 பார்க்கலாம். Okay, the concept of omnis cellula e cellula regarding the cell division was proposed by. So omnis cellula e cellula concept என்னன்னா new cells arise from pre-existing cells. Okay, so this is cellula e cellula. இது யார் introduce பண்ணாங்கன்னா Rudolf Virchow. Okay, so Rudolf Virchow. Theodor Schaffner and Schleiden என்ன பண்ணாங்கன்னா they promoted the cell theory. Okay, so cell theory. Rudolf Virchow, omnis cellula e cellula. So correct answer for question number 62 is option number 1. Okay, yeah. Next question number 63 பாருங்க, what is the fate of male gametes discharged in the synergid? So male gametes synergidல discharge ஆகையில என்ன ஆகுங்கிறது கேட்காங்க. ஓகே, ஸோ நம்மளுக்கு 2 male gametes இந்த pollen tubeல இருந்து வரும் and it is discharged into the synergid அந்த ஓவியில் இருக்கிற அந்த synergidல. ஸோ அப்போ என்ன ஆகும்? ஓகே, ஸோ நம்மளுக்கு 2 male gamete இருக்குது. ஸோ அந்த 2 male gameteல ஃபர்ஸ்ட் male gamete என்ன ஆகும்னா it is fused with the egg. ஓகே, ஸோ எக்கோட ஃபியூஸ் ஆகும். அண்ட் செகண்ட் male gamete என்ன பண்ணுன்னா okay, so first male gamete வந்து உங்களுக்கு எக்கோட ஃபியூஸ் ஆகி it is result in the formation of zygote. Okay, so zygote formation நடக்கு and இந்த process பேர் தான் syngamy fertilization. Okay, so wait. Okay, yeah.
and fertilization நடக்குது உங்களுக்கு. And next male gamete என்ன செய்யும்னா it is fused with the secondary nucleus. Okay, wait, secondary nucleus ஓட fuse ஆகுது. So secondary nucleus ஓட fuse ஆகி என்னது ஃபார்ம் ஆகுதுன்னா நம்மளுக்கு endosperm ஃபார்ம் ஆகுது. endosperm nucleus formation நடக்குது. endosperm nucleus, and இந்த ப்ராசஸ் பேர் தான் triple fusion. Okay, so double fertilization and triple fusion. Okay, so triple fusion நடக்கும். So n egg வந்து n and male gamete n. So உங்களுக்கு zygote will be 2n number of nucleus, and இங்க secondary nucleus வந்து உங்களுக்கு 2n, male gamete n. So n plus 2n 3n. endosperm வந்து உங்களுக்கு it is triploid, that is triple nucleus. Okay, so secondary nucleus ஓட fuse ஆகுது. இதுதான் நம்மளோட process. So பாருங்க, one fuses with egg, other degenerates in the synergid. So this is wrong. All fuses with egg, இதுவும் wrong. One fuses with egg, other fuses with the synergid nucleus. So this is also wrong. One fuses with egg, another fuses with central cell nucleus. So இங்க secondary nucleus தான் இங்க central cell nucleus சொல்றாங்க. So question number 63 க்கு correct answer என்னன்னா option number 4. Okay, yeah. Next பாருங்க, how does steroid hormone influence the cellular activity? So steroid hormone பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும். What is the steroid hormone? Progesterone, estrogen, what it does. Okay, what it is doing கேட்டிருக்காங்க. Changing the permeability of the cell membrane, binding to the DNA and forming a gene hormone complex, activating cyclic AMP located on the cell membrane using aquaporin channels. Okay, so cyclic AMP use பண்ணது அந்த protein hormones, but steroid hormone என்ன சொல்லுன்னா it is binding to DNA and forming a gene hormone. Okay, so gene hormone complex it is forming. Okay, so cytoplasm, nucleus, அந்த மாதிரி நியூக்ளியஸ்ல இருக்கிற ஹார்மோன் ரிசெப்டர் காம்ப்ளெக்ஸ் இது பண்ணி and it trigger பண்ணி ஜீனோட டிரான்ஸ்கிரிப்ஷன் and translationல trigger பண்ணுது. Okay, yeah. Next பாருங்க, question number 65, which of the following pair of organelle does not contain DNA? Okay, so DNA எதுலலாம் இருக்காது நம்மளுக்கு தெரியும். மைட்டோகாண்ட்ரியால DNA இருக்கு, and lysosome compare பண்ணல lysosome have no DNA. chloroplast is there, DNA is there, and vacuole DNA இல்ல. So the answer should be lysosomes and vacuole. Okay, so the correct answer for question number 65 is option number 3, that is lysosome and vacuole. They do not have DNA. Okay, so this is also a direct question from NCERT. Okay, and next பாருங்க, 66th question. This is a very tricky question னே சொல்லலாம். So this is not from this is the concept Hardy-Weinberg equilibrium concept இருந்து இந்த question வந்திருக்கு. You have to use your mind somewhat to answer this question. Okay, a gene locus has two alleles AA if the frequency of dominant allele A is 0.4. Okay, so 0.4 என்னன்னா அந்த dominant allele ஓட இது. Okay, so நம்ம dominant allele இதுல P ன்னு எடுப்போம் and recessive நம்ம Q ன்னு எடுத்துப்போம். So dominant allele ஓட இது என்னன்னா 0.4. Okay, and recessive allele குள்ளது என்னன்னா நம்ம கண்டுபிடிக்கணும். So we all know that P plus Q is obviously equal to 1. So Q is equal to 1 minus 0.4, which is 0.6. Okay, so நம்ம Q கண்டுபிடிச்சாச்சு. What will be the frequency of homozygous dominant, heterozygous and homozygous recessive? So dominant, heterozygous எல்லாமே கேட்டிருக்காங்க. First homozygous dominant. Okay, so HD னா homozygous dominant னா என்னது AA. So it is 0.4 ஓட ஸ்கொயர். So 0.4 ஸ்கொயர் ஓட என்னது? It is 0.16. Okay, and next பாத்தீங்கன்னா heterozygous. So heterozygous பாத்தீங்கன்னா capital A and small a. Okay, இங்க இது capital A and this is small a. So it is 0.4 into 0.6. Okay, so 4 6 are 24 and since ஒரு point இருக்கனால 0.24. Next பாருங்க, homozygous recessive. So homozygous recessive பொறுத்த வரைக்கும் it is small a. So small a பாத்தீங்கன்னா 0.6 the whole square, which is 0.36. So இதுக்கு correct answer எல்லாமே compare பண்ணி பாத்தீங்கன்னா it is option number 3. Okay, yeah, so option number 3. and இங்கே நம்ம ஒரு mistake பண்ணிட்டோம். Okay, so heterozygous-க்கு AA கிடையாது 2AA. so it should be multiplied with 2, which is 0.48. so answer will be 0.48. okay, so this is the correct answer for this question. and Hardy-Weinberg equilibrium பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு that is A square plus 2AA plus A square is equal to 1, which is P square plus P square plus 2PQ plus Q square is equal to 1. இதை தான் அப்படி எழுதியிருக்காங்க. ஸோ இந்த A square தான் நம்மளுக்கு homozygous dominant and this is your heterozygous and இதுதான் உங்களுக்கு homozygous recessive. ஸோ இப்படி பார்த்தோம்னா நம்ம correct answer is option number 3. okay, yeah. Next question number 67 பார்க்கலாம். Match the following organism with their respective characteristics. okay, so இந்த characteristics ஓட இதை match பண்ணணும். Pila, flame cells, bombyx, comb plates,
Pleurobrachia, radula, tania, malpighian tubules. Okay, so pila we all know that it is a member of mollusc. Okay, so mollusca. Okay, so mollusca pila வந்து உங்களுக்கு mollusca இருக்கு. And mollusca பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்குன்னா it has a rasping organ. அந்த rasping organ பேர் என்னன்னா radula. It is used for feeding. Okay, so pila வந்து எதோட மேட்ச் பண்ணணும்னா நீங்க you should match it with radula. So pila should be matched out with radula. Next bombyx. Bombyx na என்னதுன்னா it is an bombyx mori. Okay, silkworm. So it is an arthropod. So insect type la varum. So arthropod. Arthropod la enna irukum. So arthropod la excretion eppadi nadakuna, it is taking place through the malpighian tubules. Okay, so like cockroach. So malpighian tubules. So bombyx malpighian tubules. So A க்கு வந்து option number 3 and B பொறுத்த வரைக்கும் it is 4. Next, pleurobrachia. Pleurobrachia na enna, it is a ctenophora. Okay, so ctenophora and adula comb plates irukum. So ctenophora la 8 external rows for comb plates for locomotion. So C க்கு வந்து option number 2. Okay, next remaining நமக்கு இருக்குது Taenia solium. So Taenia solium na it is a Taenia solium, it is a type of platyhelminthes. Okay, so platyhelminthes la excrete பண்ணதுக்கான organ வந்து special organ is flame cells. So 1. So answer என்ன 3 4 2 1. So 3 4 2 1 எதுக்கு answer? Option number 2. So 67th question க்கு option number 2 is the correct answer. Okay, yeah. Next பாத்தீங்கன்னா நம்ம question number 68 பார்க்கலாம். Which of the following is a commercial blood cholesterol lowering agent? Okay, so next blood cholesterol lowering agent பாத்தீங்கன்னா cyclosporin A. Cyclosporin A எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா organ transplantationல it is used as an immunosuppressant. Okay, so immunosuppressant organ transplant பண்ணல. So statin வந்து உங்களுக்கு blood cholesterol lowering agent. Okay, so this is a correct answer 68th question and it is obtained from Monascus purpureus. It is a type of fungi. அதுல இருந்தா statin நம்மளுக்கு obtain பண்ணாங்க. This may be also a question. Okay, so streptokinase lipase னா உங்களுக்கு it is an enzyme. It is used for various purposes. That is a clearing of juices and detergent stain remove பண்ணதுக்கு lipase யூஸ் பண்ணுவாங்க and streptokinase உங்களுக்கு வேற யூஸ்க்கு antibiotic usesக்கு யூஸ் பண்ணுவாங்க. So the correct answer for question number 68 is option number 2 statin. Okay, yeah. Next question number 69 பாருங்க. Variation caused by mutation as proposed by Hagood-Rive-Reiser. Okay, so Hagood-Rive-Reiser ஓட mutation என்னதுங்கறத கேட்டிருக்காங்க. Okay, so mutation வந்து this is also a direct question from NCERT. இந்த mutation Hagood-Rive-Reiser propose பண்ணபடி it is random and directionless. Okay, so random mutation is directionless. Next question number 70 பாருங்க. Select the incorrect statement. Okay, so male fruit fly is heterogametic. Male fruit fly is heterogametic. In male grasshoppers 50% of the sperms have no sex chromosomes. First பாத்தீங்கன்னா male fruit fly heterogametic na it is obviously heterogametic da. So this is the correct answer. 50% of the sperm have no sex chromosome. Grasshopper la. So this is also correct. This is in the determination of the sex andadala, which is the inheritance chapter la varamla, principles of inheritance. In domesticated fowls, the sex of progeny depends on the type of sperm rather than the eggs. Okay, so this is in fowls பொறுத்த வரைக்கும் A is a type. Okay, so A is a type. Okay, so it is depending on the type of sperm rather than the egg. Okay, heterogamety is found. Okay, so heterogamety is found in the birds. So the correct option for question number 70 is option number 3. Okay, yeah. Next நம்ம question number 71 பார்க்கலாம். Which of the following immune responses is responsible for the rejection of kidney graft? Okay, so kidney graft rejection. So this is immunosuppressant யூஸ் பண்றோம்னு சொல்லணும்ல. So organ transplantation நடக்கல அந்த organ reject ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம immunosuppressant யூஸ் பண்ணுவோம். அதுக்கு தான் நம்ம cyclosporin A and அது எந்த response? So this is also a direct question from NCERT human health and disease lesson la irundhu. So adu endha response na it is cell mediated immune response. Okay, so cell mediated immune response is the correct answer for this question. Transplant rejection occurs due to the cell mediated immune response. Okay, yeah. Next question number 72 paakalam. From evolutionary point of view, retention of the female gametophyte with developing young embryo on the parent sporophyte was sometime. Okay, so young embryo on the parent sporophyte for some time இது எதில் அப்சர்வ் பண்ணாங்கன்னா it is in Pteridophytes. Okay, so Pteridophytes la observe பண்ணிருக்காங்க. 72nd question க்கு option number 3. Okay, Pteridophyte la வந்து female gametophyte la இருக்கிற megaspore வந்து it is sometime retained, but permanent retention in the seed form it is required for the gymnosperm la permanent retention is required. Okay, so the correct answer is Pteridophyte. Okay, yeah. Next 73rd question பாத்தீங்கன்னா select the correct sequence of organisms
organs in the alimentary canal of cockroach starting from the mouth. Okay, so mouth la the correct sequence இது பண்ணிருக்காங்க. So first pharynx na, yeah, it is pharynx. Next esophagus, it is also correct, esophagus. Next crop or gizzard. So crop வந்து அந்த food sac மாதிரி, and gizzard வந்து it is used for grinding. Okay, so crop gizzard. Okay, so crop gizzard. அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது, இந்த ஆப்ஷன் கிடையாது, either first answer or fourth answer. So crop gizzardum நம்மளுக்கு முடிஞ்சாச்சு. crop no, so crop gizzard இலியம் இங்கே வந்திருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு கிடையாது. ஓகே, ஸோ 73rd கொஸ்டினுக்கு நம்மளுக்கு ஆப்ஷன் நம்பர் 1 தான் கரெக்ட். பிகாஸ் க்ராப்புக்கு அடுத்து தான் கிசார்ட் வரும். நெக்ஸ்ட் இலியம், காலன், ரெக்டன், பிகாஸ் தீஸ் ஆர் த ஆர்கன்ஸ் ஆஃப் intestine, small intestines. Okay, so the correct answer is pharynx, esophagus, crop, gizzard, ileum, colon and rectum. Next question number 74 பாருங்க, which of the following statement regarding mitochondria is incorrect? Okay, so in mitochondria என்னெல்லாம் incorrect னு கேட்டிருக்காங்க. Outer membrane is permeable to monomers of carbohydrate, fats and proteins. Yeah, correct. Enzymes of electron transport are embedded in the outer membrane. So this is incorrect. Okay, so it is present in the enzymes in the mitochondrial electron transport chain. It is present in the inner membrane. So this is incorrect. Option number 2 is the correct answer, because in the statement da ungalku incorrect. It is not the outer membrane, it is the inner membrane. Next, which of the following statements is not correct? Lysosomes have numerous hydrolytic enzymes. So இது வந்து உங்களுக்கு correct. Lysosomes acid hydrolyzing enzymes இருக்கு, நிறைய hydrolytic enzymes named as hydrolysis or hydrolases உங்களுக்கு இருக்கு. And hydrolytic enzymes of lysosomes are active under acidic pH. So this is also correct. Hydrolytic enzymes வந்து acidic pH ல active ஆகுது. And membrane bond. So lysosomes ல membrane bond இருக்குனா, it is a membrane bond organelles. Yeah, this is correct. Lysosomes are formed with the process of packaging in the endoplasmic. So this is wrong. Packaging வந்து Golgi apparatus ல நடக்கிறதுனால தான் நமக்கு lysosome formation நடக்கும். So question number 75 க்கு option number 4 is the correct answer. That is, இதுதான் incorrect statement. Okay, so இதில் lysosomes பற்றி நீங்கள் படிச்சிங்கனாலே இந்த கொஸ்டினுக்கு you can answer directly. Okay, yeah. Next நம்ம பார்க்கலாம். Question number 76. Which of the following features of genetic code does allow bacteria to produce insulin by human recombinant DNA technology? Okay, so rDNA technology la human insulin produce பண்ணதாங்க, that is humulin produce பண்ணதாங்க by various gene வந்து insert பண்ணி. Okay, so A chain, B chain வச்சு and C chain remove பண்ணி உங்களுக்கு insulin produce பண்ணதாங்க. ரீசன் எப்படி உங்களால் ஜெனட்டிக் கோடை பாக்டீரியாவோட இது பண்ண முடியுதுன்னா, ரீசன் வந்து என்னென்னா உங்களுக்கு ஜெனட்டிக் கோட் வந்து யூனிவர்சலாக இருக்கும். ஓகே, ஸோ ஜெனட்டிக் கோட் இஸ் nearly universal. So that is the reason that bacteria is used to allow to produce human insulin by recombinant DNA technology. So 76th question ku option number 3 is the correct answer. Next question number 77 பாத்தீங்கன்னா, tidal volume and expiratory reserve volume of an athlete is 500 ml and 1000 ml. What will be the expiratory capacity if the residual volume is 1200 ml? Okay, so expiratory capacity oda formula enna, expiratory capacity na total volume, total and the definition enangradha parunga. Expiratory capacity ki total volume of air that a person can expire after a normal inspiration. So expiratory capacity idella add panna, it includes tidal volume plus expiratory reserve volume. So ERV. Okay, so tidal volume ERV பண்ணனும். So இதுல இருந்து நம்ம tidal volume என்ன 500 ml and expiratory reserve volume வந்து உங்களுக்கு 1000 ml. So 500 plus 1000. So expiratory capacity உங்களுக்கு என்னன்னா, it is expiratory capacity is 1500 ml. So 1500 ml is the expiratory capacity. So in residual volume has plays no role in this question, but they are giving this to confuse you. உங்களை confuse பண்ணதுக்காண்டி தான் இந்த residual volume கொடுத்திருக்காங்க. இந்த ஃபார்முலா மட்டும் remember பண்ணிக்கோங்க. Expiratory capacity equal to tidal volume plus ERV. So the correct answer is 1500 ml. 77th question க்கு option number 1 is the correct answer. Next பாருங்க 78. Lacoperonல என்னென்ன genes இருக்கு அதெல்லாம் மேட்ச் பண்ணிக்கோங்க. Match the following genes of lacoperon with their respective product. Okay, so I gene உங்களுக்கு என்னன்னா, it is I gene act as a repressor. Okay, so I gene act as an repressor. Next நம்மளோட Z gene, Y gene, A gene இருக்கும். So Z gene பொறுத்த வரைக்கும் it is for beta galactosidase enzyme க்கு. So Z க்கு வந்து உங்களுக்கு option number 1. and A gene பொறுத்த வரைக்கும் transacetylase க்கு. So A gene க்கு option number 4. and Y gene பொறுத்த வரைக்கும் it is for Y gene பொறுத்த வரைக்கும் it is for permease. So Y gene is for permease and A gene is for transacetylase. A for acetylase. Okay, so Y gene is for permease. So இதெல்லாம் கரெக்ட்டா மேட்ச் பண்ணா, that is A வந்து 3 க்கு and B பொறுத்த வரைக்கும் it is 1, C வந்து 4, that is A gene transacetylase and D வந்து 2. The correct answer for this question is option number 3. 78th question option number 3 is the correct answer. Next, use of an artificial kidney during hemodialysis may result in. Artificial kidney use பண்ணா என்ன ஆகும்ங்கறத கேட்டிருக்காங்க. Okay, so
nitrogenous waste build up in the body. Okay, so artificial kidney is all it is obviously used to remove the waste. Okay, so waste, salt, extra water remove பண்ணதுக்கு, but இது அது build up ஆகாது. And non elimination of excess potassium ions. So blood pressure control பண்ணதுக்கு sodium, potassium, bicarbonate எல்லாமே ஈக்குவல் அமௌண்ட்டில் ஈக்குவலில் கரெக்ட் சேஃப் லெவலில் மெயின்டைன் பண்ணணும். ஸோ எலிமினேட் artificial kidney யூஸ் பண்ணால் obviously excess இருந்தால் it should eliminate. So this is also wrong. Reduced absorption of calcium ions from the gastrointestinal tract. Okay, so artificial kidney this is the process. So C is the correct answer. And D pathina RBC production, okay, is reduced. Yeah, it is correct, because erythropoietin hormone is hormone absent or reduced ஆகுதுனால உங்களுக்கு RBC production is reduced. So C D தான் உங்களுக்கு correct. Okay, so most appropriate C and D. So answer for this question is option number 3. C and D are correct. Okay, yeah. Next question number 80 பார்ப்போம். கரெக்ட் பிரெயின் சைஸ் மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பிரெயின் சைஸ் பொறுத்த வரைக்கும் ஹோமோ ஹேபிலிஸ்க்கு 650 to 800 cc. அண்ட் ஒரே ஒரு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நியண்டர்தனலிஸ்ட். ஸோ நியண்டர்தல் மேனோட பிரெயின் சைஸ் வந்து 1400 cc. இதை ரிமெம்பர் பண்ணிட்டீங்கனாலே ஈஸியாக எல்லாமே எழுதிடலாம். அண்ட் ஹோமோ எரக்டஸ் வந்து ஹோமோ ஹெபிலிஸ்க்கு அடுத்து வந்தாங்க. ஸோ ஹோமோ ஹெபிலிஸோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ ஹோமோ எரக்டஸ்க்கு 900 cc. அண்ட் ஹோமோ சஃபியன்ஸ் ஹோமோ எரக்டஸ்க்கு அடுத்து வந்தாங்க. ஸோ ஹோமோ சஃபியன்ஸ்க்கு 1350. ஜஸ்ட் நீங்கள் அரேஞ்ச் பண்ணால் போதும். ஓகே, ஃபஸ்ட்டு ஹெபிலிஸ் இருக்கணும். ஸோ அவங்களுக்கு பிரெயின் சைஸ் கம்மியாக இருக்கும். ஹெபிலிஸ்க்கு அடுத்து உங்களுக்கு எரக்டஸ் வந்தாங்க. ஸோ எரக்டஸ்க்கும் கொஞ்சம் பிரெயின் சைஸ் அவங்களோட அதிகமாக இருக்கும். ஸோ எரக்டஸ்க்கு அடுத்து தான் நியாண்டர்தல் மேன் வந்தாங்க. ஸோ நியாண்டர்தல் மேனுக்கு அவங்களோட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு தான் நம்மளோட ஹோமோசாஃபியன்ஸ். ஸோ ஹோமோசாஃபியன்ஸ்க்கு அடுத்து தான் நியாண்டர்தல் மேன் வந்தாங்க. ஸோ நியாண்டர்தல் மேனுக்கு இருக்கிறதுல அதிகமாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா யூ கேன் ரைட் இட் கரெக்ட்லி. Okay, yeah. So the correct answer for question number 80 எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி எழுதுறதுல நம்மளுக்கு என்ன ஆன்சர் கரெக்ட்னா option number 3 is the correct answer. Okay, yeah. Next பாருங்க, select the hormone releasing intrauterine devices. So intrauterine devices la hormone releasing இது. So walls பாத்தீங்கன்னா it is not intrauterine devices, it is a walls. So intrauterine தான், but it is not does not release hormone. LNG levonorgestrel hormone. Okay, so multiload வந்து it is a copper. Okay, it is related to copper intrauterine. Okay, and the next progestastate is the hormone, but copper is not. Progestastate and LNG 20. So this is the correct answer. Both are the hormone releasing intrauterine devices. So 81st question ko option number 3 is the correct answer. And Lippis loop and multiload. So Lippis loop pathina it is not hormone releasing. Okay, yeah. Next pathina select the correct sequence of transport of sperm cells in the male reproductive systems. Okay, so male reproductive system la eppadi transmit ஆகுதுங்கறத கேட்டிருக்காங்க. Okay, so first pathina seminiferous tubule la இருக்குறது தான் நம்மளோட sperm cells release ஆகி இது வந்து இட் இஸ் ரிலீஸ்டு த்ரூ த டெஸ்டிஸ். ஸோ டெஸ்டிஸில் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். எப்படி அரேஞ்ச் பண்ணால் RVEV. ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரெட்டிடெஸ்டிஸ். ஓகே, ஸோ ரெட்டிடெஸ்டிஸ். அண்ட் வி ஃபார் vasa efferentia. Okay, so vasa efferentia and E for epididymis. Okay, so epididymis. And inga oru V is for vas deferens. Okay, so vas deferens. Okay, so பாருங்க seminiferous tubules வந்து retitestis, vasa efferentia, epididymis and vas deferens. Okay, next தான் அது ejaculate ஆகணும். So ejaculatory ductக்கு போய் and urethraக்கு போய் urethral meatusல ரிலீஸ் ஆகுது. So the correct pathway வந்து உங்களுக்கு second option. So நீங்க எப்படி ரிமெம்பர் பண்ணணும்னா RVEV. R for testis, V for vasa efferentia and epididymis followed by vas deferens. Okay, so the second option is correct. Next பாருங்க 83rd question, which of the following direction of movement of sugars in phloem. Okay, so phloemல எந்த direction னு கேட்காங்க. so இத எந்த இது எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்கன்னா Munch mass flow hypothesis னு சொல்றாங்க. it is explained by Ernest Munch. Okay, ஒரு சயின்டிஸ்ட் இருக்காரு Ernest Munch. in 1930 இது எப்படி மூவ் ஆகுது sugar movement எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. it is given detailedly and நமக்கு இதிலே கொடுத்திருப்பாங்க xylem and unidirectional, phloem multidirectional. so the correct answer is bidirectional for phloem. Okay, yeah. Next பாருங்க 84th question, which of the following statement is incorrect? Viroids lack a protein coat. Okay, so viroids lack a protein coat. Yeah, this is correct. Okay, so viroids in the protein coat irukadu. Viruses are obligate parasite. This is also correct because adu the living organism la live panni they are destroying that. Okay, so this is an obligate. Infective constituent in viruses is a protein coat. Okay, so this is incorrect. Okay, yeah. Infective constituent on the DNA or RNA. Okay, so it is not protein coat. Either DNA or RNA is the infective constituent, not protein coat. So the correct answer for question number 84 is third option. Prions consist of abnormally folded protein. Okay, for prions folded protein irkana, it is also correct. Okay, so prions is made up of proteins.
So 84th question ku option number 3. And next question number 85. The ciliated epithelial cells are required to move particles or mucus in a specific direction. Humans, these cells are mainly present in. Okay, so ciliated epithelial cells with cilia எது present ஆயிருக்கும்? Bile duct or bronchioles. Okay, so bronchioles பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ciliated cells is there. Okay, so bronchioles பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ciliated cells இருக்கும். But bile duct na irukana, it is not there. Okay, so pancreatic duct la irukana, not there. But fallopian tubes irukku, bronchioles and fallopian tubes la irukku. So and rendu match adha mari endha option irukuna, it is obviously option number 4, bronchioles and fallopian tubes la irukku. Okay, so option number 4 is the correct answer of question number 85. Okay, next 86 paranga. Which of the following statement is incorrect? Morels and truffles are edible delicacies. So in the morels and truffles பத்தி படிச்சிருப்பீங்க, question lesson number 2nd class 11 lesson 2 படிச்சிருப்பீங்க. That is the type of fungi படிக்கையில படிச்சிருப்பீங்க. So it is edible. Okay, claviceps is the source of many LSD. Okay, so claviceps purpurea வந்து உங்களுக்கு it is used for LSD preparation க்கு யூஸ் பண்ணுது. So this is also the correct answer. Next பாத்தீங்கன்னா conidia produce exogenously. So conidia வந்து உங்களுக்கு outer spores. Okay, so it produces exogenously னா outerல produce ஆகுது. And ascospores வந்து உங்களுக்கு endogenously. So this is also correct answer. Inner sideல produce பண்ணுவாங்க. Okay, so next last பாத்தீங்கன்னா incorrect தான் கேட்டிருக்காங்க. Yeast have filamentous bodies with long thread like hyphae. So yeast பொறுத்த வரைக்கும் yeast வந்து உங்களுக்கு unicellular. So yeast வந்து உங்களுக்கு it is a unicellular fungi and it is a sac fungi. Okay, so sac fungi பொறுத்த வரைக்கும் it is ascomycetes. Okay, so ascomycetesல உங்களுக்கு hyphae இருக்காது. Okay, so hyphae உங்களுக்கு இருக்காது. Okay, so hyphae is absent in ascomycetes fungi. So incorrect option வந்து option number 4, because yeast பொறுத்த வரைக்கும் hyphae is not there, long thread hyphae இருக்காது. Okay, next question number 87 பாத்தீங்கன்னா, which of the following methods is the most suitable for disposal of nuclear waste? So nuclear waste dispose பண்ணதுக்கு எது? Okay, so nuclear waste வந்து it is a very harmful waste. Okay, so the shoot the waste into the space na, it will cause a huge explosion. So this is wrong. Bury the waste under Antarctic ice cover. So Antarctic ice cover la nama bury panna enna aguna, what will happen? This is also leading to since occasionally the global warming appo ice melt aachuna, it will also be danger. Okay, so dump the waste within rocks and a deep ocean. So ocean பொறுத்த வரைக்கும் ocean la இருக்கற rock surfaces la abrupt force நடக்கையில நமக்கு tsunami வரும். So this is also wrong. And bury the waste within rocks deep below the earth surface. So earth surface la bury பண்ணா என்ன ஆகும்னா, nuclear waste வந்து bury பண்ணா 500 meter deep surface produce பண்ணா suitable shield வச்சு ஒரு container வச்சு shield பண்ணி protect பண்ணனா or dispose பண்ணா it is safer. Okay, so the correct answer for question number 87 is option number 4, bury the waste within rocks deep below the earth's surface. Next question number 88 பாருங்க, following statement describe the characteristics of enzyme restriction endonuclease, identify the incorrect statement. So incorrect statement எதுங்கறத கேட்டிருக்காங்க. For question number 88, the enzyme cuts DNA molecule at the identified position within the DNA. Okay, so cut பண்ணதுக்கு தான் இந்த enzyme. Okay, so this is correct. The enzyme binds DNA at specific sites and cuts only the end of the two strands. So bind பண்ணதுக்கு நம்மளுக்கு enzyme வந்து ligase, it is only for cutting. Okay, that is molecular scissors near restriction endonuclease சொன்னாங்க, it is used for cleaving. So இந்த question இந்த option தான் incorrect. So next last third option பார்த்துக்கலாம், sugar phosphate backbone ல cut பண்ணுது. Okay, so this is correct, sugar phosphate backbone ல தான் enzyme cut பண்ணுது. Specific palindromic nucleotide. Okay, so palindromic sequence na both side la irundhu read panna same ah da irukum. So for example Malayalam, so Malayalam ங்கற இந்த phrase read பண்ணி பாருங்க, both the direction வந்து same. இங்க front ல இருந்து read பண்ணாலும் மலையாளம் தான், back side ல இருந்து read பண்ணாலும் மலையாளம் தான். Okay, so palindromic side தான். Okay, so correct incorrect answer வந்து option number 2, binds. Okay, yeah. Next question number 89 பாருங்க, in a species the weight of newborn ranges from 2 to 5 kg. 97% of the newborn with an average weight between 3 to 3.3 kg survive, when the 99% of the infant born with weights from 2 to 2.5 kg or 4.5 to 5 kg die. Which type of selection process? So என்ன selection இந்த processல நடக்கு? So இந்த question நீங்க கொஞ்சம் think பண்ணி answer பண்ணணும். Okay, so think பண்ணி answer பண்ணணும். இதுக்கு பாருங்க, இந்த selectionல என்ன நடக்குனா 2 to 5 kg 97% average இருக்காங்க and 3 to 3.3 kg survive, whereas 99% of the infant born with the weight in the 99% of the infant are dying. Okay, yeah.
ஸோ ரீசன் என்னென்னு கேட்காங்க. ஓகே, ஸோ இந்த இதுக்கு நீங்கள் இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஸ்டெபிலைசிங் செலெக்ஷன். அண்ட் இந்த இதுக்கு எப்படி எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குங்கிறது பாருங்கள். ஸோ ஸ்டெபிலைசேஷன் செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நேச்சுரல் செலெக்ஷன் அந்த இதில் வரதுல ஒரு ப்ராசஸ். ஸோ ஸ்டெபிலைசேஷன் ஓகே, ஸோ ஒரு எக்ஸ்ட்ரீம் condition போகாமல் நான் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் மிடில் இருக்கிறது. ஓகே, திஸ் இஸ் தாட் டு பி த மோஸ்ட் காமன் மெக்கானிசம். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி மோஸ்ட் காமன் மெக்கானிசம். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டெபிலைசிங் செலெக்ஷனில் ஹியூமனோட பர்த் வெயிட். ஓகே, ஸோ வெயிட் பாருங்கள். ஓகே, ஸோ வெயிட் அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் எக்ஸ் பேர்ட் லேஸ். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் எக்ஸ் பேர்ட் லேஸ், ஒரு பேர்ட் எவ்வளோ எக் லே பண்ணுது, நம்பர் ஆஃப் எக்ஸ் பேர்ட் லேஸ். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டென்சிட்டி ஆஃப் கேக்டஸ். ஓகே, ஸோ இந்த 3 எக்ஸாம்பிளுமே உங்களுக்கு ஸ்டெபிலைசிங் செலெக்ஷனுக்கு தான். ஓகே, ஸோ இதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க, இந்த எக்ஸாம்பிள் வச்சும் உங்களுக்கு கேட்கலாம். அண்ட் இந்த டேட்டா ஏன் ஸ்டெபிலைசிங் செலெக்ஷன்னா மோஸ்ட் ஆஃப் த நியூ பார்ன் ஹேவிங் அன் ஆவரேஜ் வெயிட் பிட்வீன் 3 to 3.3 kg. ஓகே, ஸோ ஆவரேஜ் வெயிட் வந்து 3.3 kg 3.33 kg வரைக்கும் சர்வைவ் ஆகிறாங்க. பட் லெஸ் வெயிட், இதோட லெஸ் வெயிட்டாக இருக்கவங்களும் அதாவது இந்த குவான்டிட்டி 3 to 3.3 kg லெஸ் வெயிட், அதாவது 2 to 2.5 kg. அண்ட் இதோட மோர் வெயிட் 4.5 to 5 kg டை ஆகாங்க. ஸோ இது வந்து மாடரேட்டாக மெயின்டைன் பண்ணுது, விச் இஸ் ஸ்டேபிள் கண்டிஷன். ஸோ திஸ் இஸ் அ ஸ்டெபிலைசிங் செக்ஷன். ஸ்டேபிளாக இருக்கவங்க செலக்ட் பண்ணுறாங்க நேச்சுரல். ஓகே, ஸோ கொஸ்டின் நம்பர் 89க்கு ஆப்ஷன் நம்பர் 2 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Next, question number 90 பாருங்க. Select the correctly written scientific name of mango which was first described by Carolus Linnaeus. Okay, so Carolus Linnaeus. So mango ஓட scientific name என்ன நமக்கு தெரியும், it is Mangifera indica. எப்படி எழுதணும்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட Mangiferaக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டராக இருக்கணும். ஸோ Mangifera எழுதியாச்சு. அண்ட் இண்டிகாவோட ஃபர்ஸ்ட் லெட்டர் I should be small letter. ஸோ Mangifera indica. அண்ட் ஹேண்ட் ரிட்டனாக எழுதியில் இட்டாலிக்ஸில் இருக்கணும். ஸோ இதில் எல்லாமே இட்டாலிக்ஸில் தான் இருக்குது. அண்ட் Mangifera indica யார் டிஸ்கவர் பண்ணார், லினேயஸ். ஓகே, ஸோ லினேயஸ் அவரோட சயின்டிஸ்ட் நேம் போடணும்னா லாஸ்ட் ஒரு 4 லெட்டர்ஸ் போடுவாங்க. கேரளஸ் லினேயஸ்ங்கிறது போடணுமாங்கன்னா இட் இஸ் நாட் நெசசரி, லின் மட்டும் போட்டால் போதும். ஸோ லினேயஸ் டிஸ்கவர் பண்ண எல்லாமே நம்ம லின்னு போட்டு ஒரு டாட் வச்சா போதும். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து 90th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் நம்பர் 2. ஸோ இதில் நீங்கள் கேரளஸ் லினேயஸ் டிக் பண்ணிங்கன்னா இட் இஸ் ராங். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ டைரக்ட் கொஸ்டின் ஃப்ரம் NCERT. ஓகே, யா, ஏன் இந்த இதுவும் கரெக்டானு கேட்டிங்கன்னா இது கரெக்ட். பட் சின்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டிஸ்கிரைப்டு பை கேரளஸ் லினேயஸ், ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் கொஸ்டின் நம்பர் 2. ஸோ மோர் கரெக்ட் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். 90th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் நம்பர் 2 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இதோட நம்மளோட 46th to 90th கொஸ்டின் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. அண்ட் இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் ஸ்பீடாக பேசியிருப்பேன், நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் இந்த ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணுங்கள். நான் ஸ்பீடாக எதுக்கு உங்களுக்கு டீச் பண்ணுறேன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் யர் டைம் பை சால்விங் தீஸ் கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ உங்கள் டைம் வந்து சேவ் பண்ணுறதுக்கு தான் நான் கொஞ்சம் ஸ்பீடாக பேசுகிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டடி வித் ஸ்கார்லெட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.